Hello everyone, இன்னைக்கு நம்ம HC Verma Volume 1 bookல இருக்கக்கூடிய Chapter 2 Physics and Mathematics தான் பார்க்க போறோம். So Mathematics அப்படின்றது வந்து language of physics அப்படின்னு சொல்றாங்க. Mathematicsனு ஒன்று இல்லை அப்படின்னா physics படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம Mathematics யூஸ் பண்ணி தானே சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த லெசன்ல வந்து வெக்டார் அல்ஜிப்ரா, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், ஸோ இந்த மாதிரியான மேத்தமேட்டிக்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸ்லாம் தான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த லெசன்ல படிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் வரக்கூடிய லெசன்ஸ்ல எல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட், சிக்னிஃபிகன்ட் டிஜிட்ஸ், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலார்ஸ். ஸோ வெக்டார்ஸ்னா என்ன, ஸ்கேலார்ஸ்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, certain physical quantities are completely described by a numerical value alone with units specified and are added according to the ordinary rules of algebra. ஸோ இப்போ சில பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல வந்து நம்ம நார்மலா வெறும் நியூமரிக்கல் வேல்யூ வச்சு மட்டும்தான் சொல்லுவோம் வித் யூனிட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரியான பிசிக்கல் குவான்டிட்டிஸ்ல வந்து நம்ம நார்மலா எப்படி ஆட் பண்றோம், சப்ராக்ட் பண்றோம், ஸோ அந்த மாதிரியான நார்மல் மேத்தமெட்டிக்ஸ் வச்சே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 5 kg இருக்கு, அந்த 5 kg 2 kg ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம 5 + 2 7 kg அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் அடிஷன் வச்சே போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரியான குவான்டிட்டிஸ்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் அப்படின்றது வந்து வெறும் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் இருக்கும் வித் யூனிட்ஸ். ஓகே, நியூமரிக்கல் வேல்யூ அதோட யூனிட்டும் சேர்த்து சொல்றது. ஸோ இந்த மாதிரி அந்த டைரக்ஷன்லாம் சொல்லாம வெறும் நியூமரிக்கல் மேக்னிடியூட் மட்டும் சொல்றது வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நார்மல் மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி, நம்ம நார்மல் மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸை யூஸ் பண்ணி அடிஷனோ சப்ராக்டோ பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து வெக்டார்ஸ். The complete description of certain physical quantities requires a numerical value with unit specified as well as a direction in space. So numerical value as well as direction. So இந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, velocity of a particle is an example of this kind. So velocity of a particle வந்து என்னது, ஒரு வெக்டார் குவான்டிட்டி. Okay, the magnitude of velocity is represented by a number such as 5 meter per second and tells us how fast a particle is moving. But the description of velocity becomes complete when the direction of velocity is also specified. So velocity அப்படின்றது வந்து 5 meter per second அப்படின்னு சொல்லிட்டு magnitude plus unit வச்சு சொல்லிடலாம். பட் அதை கம்ப்ளீட்டா சொல்லணும் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டைரக்ஷனையும் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகே, அப்பதான் வந்து அது கம்ப்ளீட்டா நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வெக்டார்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷனுக்கு பேரலா ஒரு ஆரோ போட்டு அதுக்கு மேல அதோட மேக்னிடியூட போட்டு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பிஃபோர் ஹேண்டா, அதாவது முன்கூட்டியே வந்து ஒரு பர்டிகுலர் லென்த்தை வந்து 1 meter per second ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 meter per second எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அந்த லென்த் இன்டூ 5. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து 1 meter per second நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ 5 meter per second வந்து இந்த லென்த் இன்டூ 5 டைம்ஸ் பண்ணி 5 meter per second நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the front end carrying the arrow is called the head and the rear end is called the tail. So இதுல இந்த arrowல பாத்தீங்கன்னா இந்த front end வந்து நம்ம head ன்னு சொல்றோம், the rear end வந்து tail அப்படின்னு சொல்றோம். ஓகே, further if a particle is given two velocities simultaneously, its resultant velocity is different from the two velocities and is obtained by using a special rule. இப்ப அதே வந்து ஒரு பார்ட்டிகிளுக்கு 2 வெலாசிட்டி இருக்கு. ஓகேவா, சோ 2 வெலாசிட்டி இருக்குன்றப்போ அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டியை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டியோட வேல்யூ பாத்தீங்கன்னா அந்த 2 வெலாசிட்டியோட டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு ஒரு ரூல் இருக்கு, அந்த ரூலை தான் இப்ப நம்ம படிக்க போறோம். சோ இப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். ஒரு பால் இருக்கு. ஓகே, ஒரு பால் வந்து ஒரு ராட்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, வித் ஸ்பீட் 3 meter per second. ஒரு பால் இருக்கு, ஒரு ராடுக்குள்ள அந்த பால் வந்து 3 meter per secondன்ற ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராடே வந்து அந்த ராடு டோட்டலா அந்த ராடே வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற டிஸ்டன்ஸ்ல 4 meter per second ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ராடுக்குள்ள அந்த பால் வந்து 3 meter per second வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ராடே வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலரா வந்து 4 meter per second ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இன் விச் டைரக்ஷன் அண்ட் ஹவு ஃபாஸ்ட் இஸ் த பால் மூவிங் as seen from the room. ஸோ இப்போ ரூம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் வந்து எந்த டைரக்ஷன்ல அப்புறம் எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ பால் வந்து t is equal to 0 அப்போ இங்க இருக்கு, அப்புறம் t is equal to 1 second. 1 secondல வந்து அது என்ன இருக்கு, இவ்வளவு தூரம் போயிருக்கு, அதாவது 4 meter.
நம்ம 4 மீட்டர் பர் செகண்ட் தானே சொன்னோம். ஸோ அப்போ 1 செகண்ட்ல அது எவ்வளவு தூரம் போயிருக்கும், 4 மீட்டர் போயிருக்கும். இந்த பால் அப்படின்றது 3 மீட்டர் இப்படி வந்திருக்கும். ஓகே, ஆக்சுவலி இது வந்து நம்ம சிம்பிள் ஜியாமெட்ரி வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா வந்து இது வந்து 3 மீட்டர். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர் இல்லையா. ஸோ இது வந்து 4 மீட்டர், அப்போ இது 3 மீட்டர், இது 4 மீட்டர், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இந்த ஹைப்போடெனியஸ் என்னவா இருக்கும், 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் தானே. அப்போ 9 பிளஸ் 16 தட் இஸ் 25. அப்போ √25 வந்து இதோட வேல்யூ 5 மீட்டர் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இது 4 மீட்டர் அப்படின்னா நம்ம பைத்தாகரஸ் தியரம் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த லென்த் வந்து 5 மீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்புறம் இந்த தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம tan தீட்டா எடுக்கலாம். ஓகே, இப்போ இங்க தீட்டா இருக்கு அப்படின்னா நம்ம tan தீட்டா எடுத்தோம்னா என்ன வரும், உங்களுக்கு 4/3 வருமா, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு வரும், 4/3 வரும். ஸோ அதோட வேல்யூ வந்து 1.333 அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த tan தீட்டாவோட வேல்யூ இதுவா வருது. அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த நேச்சுரல் டேஞ்சன்ஸ் அப்படின்ற டேபிள்ல போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி 11th பிசிக்ஸ் புக்ல இருக்கு, வால்யூம் 1ல. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 1.3 எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி இந்த 53க்கு நேராக தானே இந்த 1.33 அந்த நியரஸ்ட் வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 53 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ நம்ம சிம்பிள் ஜியாமெட்ரி வச்சு இந்த பால் வந்து இந்த இடத்துல இருந்து 5 மீட்டர் தள்ளி போயிருக்கு. அப்புறம் அந்த தீட்டாவோட வேல்யூ வந்து 53 டிகிரி, அந்த டைரக்ஷன் வந்து 53 டிகிரி அப்படின்ற ஆங்கிள் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமா இப்போ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இதுக்கு ஒரு ஜென்ரலான ரூல் மாதிரி நம்ம கொண்டு வரணும்ல, எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஜென்ரல் ரூலை கொண்டு வரணும். ஸோ அதுதான் இப்போ பண்றோம். Draw a line AB representing the first velocity with B as head. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஒரு லைன் போடுறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி, அந்த பால் வந்து இந்த டைரக்ஷன்ல தானே இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி. அப்போ இது ஏல இருந்து ஆரம்பிச்சு பி வரைக்கும் வருது ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி. ஹெட் வந்து பில இருக்கு. நெக்ஸ்ட் வந்து draw another line BC representing the second velocity with its tail B coinciding with the head of the first line. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இன்னொரு செகண்ட் வெலாசிட்டி வரைகிறோம். அதோட டெய்ல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெலாசிட்டியோட ஹெட்ல டச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வரைகிறோம். அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். இப்போ இது இப்படி வருது, இப்படி வருதுன்னா இது ஒரு டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இதுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து அதோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி. The resultant is also called the sum of the two velocities. We have added the two velocities AB and BC and have obtained the sum AC. This rule of addition is called as triangle rule of addition. So, இப்போ இந்த resultant velocity நம்ம என்னன்னு சொல்லலாம், இந்த first velocity plus second velocity அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இந்த resultant velocity அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த ரூலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா triangle rule of addition அப்படின்னு சொல்லுவோம். The physical quantities which have magnitude and direction and which can be added according to the triangle rule are called as vector quantities. So, எந்த physical quantitiesக்கு magnitude இருக்கு, direction இருக்கு, plus இந்த triangle rule obey பண்ணுதோ, so அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா vector quantities அப்படின்னு சொல்லுவோம். Okay, so examples என்னது, force, linear momentum, electric field, magnetic field. So, இது எல்லாமே நம்ம vector quantities அப்படின்னு சொல்லுவோம். Okay, velocity, displacement இது எல்லாமே நம்மளுக்கு vector quantities. Okay. The vectors are denoted by putting an arrow over the symbols representing them. Thus we write AB vector, BC vector. So இந்த மாதிரி நம்ம represent பண்ணுவோம் ஒரு vector. So ஒரு vector அப்படின்றது வந்து நம்ம ஒரு arrow போட்டு தான் represent பண்ணுவோம். Okay, AB vector, BC vector. So இது என்ன vector? இது வந்து AB vector. இது வந்து BC vector. இது வந்து AC vector. Okay, so அந்த மாதிரி. Sometimes a vector is represented by a single letter such as V vector, F vector. So இந்த மாதிரி single lettersலயும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வெலாசிட்டி வெக்டார், ஃபோர்ஸ் வெக்டார், ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் லெட்டர்ஸ்லும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். குவைட் ஆஃபன் இன் பிரிண்டட் புக்ஸ் த வெக்டார்ஸ் ஆர் ரெப்ரசென்டட் பை போல்டு ஃபேஸ் லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி சொல்றதுக்கு பதிலாக இப்படி கூட சொல்லுவாங்க. சில புக்ஸ்ல வந்து இப்படியும் பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே, போல்டு லெட்டர்ஸ்ல பிரிண்ட் ஆயிருந்தா கூட அது நம்ம வெக்டார் குவான்டிட்டிஸ்னு எடுத்துக்கணும். ஓகே, if a physical quantity has magnitude as well as direction but does not add up according to the triangular rule, it will not be called as vector quantity. ஸோ இப்போ ஒரு குவான்டிட்டி இருக்கு, அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு, பட் இந்த ட்ரையாங்குலர் ரூலை வந்து ஒபே பண்ணல அப்படின்னா வந்து அது நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னே சொல்ல மாட்டோம். எலக்ட்ரிக் கரண்ட் இன் அ வயர் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பட் தேர் இஸ் நோ மீனிங் ஆஃப் ட்ரையாங்குலர் ரூல் தேர். Thus electric current is not
வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்றதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்கு, டைரக்ஷனும் இருக்கு. பட் இந்த ட்ரையாங்குலர் ரூலை வந்து அது ஒபே பண்ணாது. ஓகேவா, நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வராது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.